லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் பாருங்க 31, 32. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். நீங்க நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்து நீங்க 33வது வசனத்தை பார்த்தா சீமோன் பதில் கொடுக்கிறாரு. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும், நல்லா கவனிங்க, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். இப்ப இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, நான் எல்லா இடத்துலயும் உம்மோட வருவேன். நீங்களும் அப்படித்தானே சொன்னீங்க. ஒரு காலத்துல உங்களோட ஃபெய்த் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனா எதனால நீங்க பின்வாங்கி போனீங்க, மறுதளிச்சு போனீங்கன்னா அந்தரங்க உறவு இல்லை. நீங்க வெளித்தோற்றத்துக்கு எல்லாத்துலயும் நீங்க செய்துட்டீங்க. ஆண்டவரோட தனிமேல அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அதை என்னைக்கு பிசாசு கை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்களோ, என்னைக்கு நீங்க சோர்ந்து போனீங்களோ, என்னைக்கு உங்களுக்குள்ள மனசோர்வு வந்துச்சோ, அன்னைக்கு தான் இப்ப நீங்க குணப்பட வேண்டிய அந்த இடத்துல அவன் கை வச்சுட்டான். அதனாலதான் ஏசப்பா பேதுருக்கு சீமோனுக்கு சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா என்ன? நான் ஆயத்தமாக வேண்டியது என்கிட்ட இருக்கு. அப்பா அவனுக்கு புரியல. ஏசப்பாவோட கூட இருக்கும் பொழுது பிசாசு அத்தனை சீசர்களையும் கை வைக்க முடியல. ஏன்னா அவர் சத்தியமா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, ஜீவனா இருக்கிறாரு. அவர் எங்க போனாலும் இவங்க கூடவே இருக்காங்க. அவனுக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் போற நேரத்துல பிசாசு கேட்கிறான், கோதுமையை எப்படி புடைக்க போறானோ அதே போல இன்னைக்கு உங்களை புடைக்க போறான். நீங்க ஆயத்தமா இருங்க, உங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. நல்லா கவனிங்க. எந்த பாவம் வேணாலும் நீங்க செய்திருக்கலாம், எப்பேற்பட்ட அக்கிரமம் வேணாலும் செய்திருக்கலாம். நீ செய்த பாவத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து தாழ விழுந்து மனம் திரும்பிட்டனா மன்னிப்பு உண்டு. நீங்க தாவீதை கூட பார்க்கலாம். ஆனா செய்த பாவத்தை சரின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துற எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ பின்வாங்கி போற இருதயத்துக்கு வந்துருவேன். சில டைம்ல அழைக்கப்பட்டவர்களை விட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பாவத்துல விழுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய வரும். அது பண ஆசை, பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், எந்த பாவமா கூட இருக்கலாம். ஆனா அந்த பாவத்துல நீ திரும்ப கத்துட்ட வர்றியான்றத அவர் எதிர்பார்க்கிறார். நீ செய்துட்ட, ஒருவேளை தவறிட்ட, அது தெரிஞ்சோ தெரியாமையோ, ஆனா அதை நியாயப்படுத்தாம நான் செய்தது தவறுன்னு தாழ்த்துறீங்க பாத்தீங்களா, கிருபை மேல கிருபை கொடுத்து திரும்பவும் தூக்கிடுவார். ஆனா அந்த பாவத்தை தான் பிசாசு உங்கள்கிட்ட குற்ற உணர்ச்சியா கொண்டு வந்துடுறான். நீ இந்த பாவத்தை செய்த பத்தியா, இந்த அக்கிரமத்தை செய்த பத்தியா, இனிமேல் தேவ சமூகத்துல வந்தா உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்ற அந்த குற்ற உணர்ச்சி வரும் பொழுது இது எதை நம்மள்ட்ட பிரிக்குதுன்னா தேவனுக்கும் எனக்குமான அந்தரங்க உறவுல கை வைக்கிறான். அதனாலதான்